சிறு தொண்டர். உறையூருக்கு மேற்கே காவிரி நதியிலிருந்து சற்று தூரத்தில் ஒரு அழகான தாமரை குளம் இருந்தது. அந்தி நேரமானபடியால் அத்தடாகத்தை அழகு செய்த தாமரை மலர்கள் எல்லாம் அச்சமயம் இதழ் கூம்பியிருந்தன. மேல் வானத்தை பொன்மயமாக செய்து கொண்டிருந்த சூரியன் சுழலுகின்ற தங்க தகட்டை போல் அதிவிரைவாய் கீழே இறங்கிக் கொண்டிருந்தான். தாமரை குலத்தை சேர்ந்த படித்துறை மண்டபத்தில் சக்கரவர்த்தியும் அவருடைய செல்வ புதல்வியும் வந்து தங்கியிருந்தார்கள். மண்டபத்துக்கு சற்று பின்னால் வேல் பிடித்த வீரர்கள் ஒதுங்கி நின்றார்கள். பட்டத்து யானையும் புறவிகளும் சிறிது தூரத்தில் காணப்பட்டன. மேற்கு திக்கிலிருந்து காவிரி ஆற்றின் ஓரமாக வந்த சாலையை சக்கரவர்த்தி ஆவலுடன் உற்று நோக்கி கொண்டிருந்தார். குந்தவி தடாகத்தின் படிக்கட்டில் இறங்கி கீழ்ப்படியில் வந்து நின்றாள். தளதளவென்று விளங்கிய தாமரை இலைகளின் மணப்பையும் கூம்பிய தாமரை மலர்கள் மொட்டுக்கள் இவற்றின் அழகையும் அவள் சிறிது நேரம் பார்த்து மகிழ்ந்தாள். தாமரை இலைகளின் மேலே முத்து முத்தாக தண்ணீர் துளிகள் நின்றதையும் இளங்காற்றில் தாமரை இலைகள் அசைந்த போது அந்த முத்துக்கள் அங்கும் இங்கும் ஓடியும் சில சமயம் பிரிந்தும் விளையாடியதையும் பார்த்து கழித்தாள். அப்போது தடாகத்தின் தெளிந்த நீரில் பிரதிபலித்த அவளுடைய உருவமானது தற்செயலாக அவள் பார்வையை கவர்ந்தது. சந்தன நிற தந்தத்தினால் செய்தவை போல் விளங்கிய குந்தவியின் அழகிய நீண்ட புஜங்களும் பங்கஜ மலர் பாதங்களும் பளிங்கு போல் தெளிந்த தண்ணீரிலே பிரதிபலித்த போது பன்மடங்கு வனப்பும் சோபையும் பெற்று விளங்கின. குந்தவி தன்னுடைய பிரதிபிம்பத்தை தானே பார்த்த வண்ணமாக சற்று நேரம் ஸ்தம்பித்து நின்றாள். அந்த காட்சி கைதேர்ந்த சிற்பி ஒருவன் செய்த அற்புத அழகு வாய்ந்த தந்த பதுமை ஒன்றை உயர்ந்த ஆடை ஆபரணங்களினால் அலங்கரித்து அக்குளக்கரையில் நிறுத்தி வைத்திருப்பது போல் தோன்றியது. திடீரென்று தந்த பதுமைக்கு உயிர் வந்தது போல் குந்தவி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். அவளுடைய மேனி அழகை பற்றி அவளிடம் ஏற்கனவே பலர் பிரஸ்தாபித்ததுண்டு. தாய்மார்கள் சொல்லி இருக்கிறார்கள், தோழிகள் அடிக்கடி கூறியிருக்கிறார்கள், சித்திரக்காரர்களும் சிற்பிகளும் வியந்து பாராட்டி இருக்கிறார்கள். அப்போதெல்லாம் குந்தவி மேற்படி பாராட்டுதல்களை பற்றி பொருட்படுத்தியதே இல்லை. ஆனால் இப்போது அவள் தன் மேனி அழகை பற்றி தானே சிந்திக்க தொடங்கினாள். தோழிகள் அழகை பற்றி சொல்வதெல்லாம் வெறும் புகழ்ச்சி அல்ல, விளையாட்டும் அல்ல, உண்மைதான். ஆனால் இந்த அழகினாலே என்ன பிரயோஜனம் என்று அவளுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. அடுத்தாற்போல், ஆஹா, அந்த ராஜகுமாரனுக்கு இந்த உறையூர் தானே, அவன் மட்டும் இப்போது என் அருகில் நின்று கொண்டிருந்தாள் என்னும் எண்ணம் உண்டாயிற்று. இதை அடுத்து இன்னதென்று விவரிக்க முடியாத மனக்கிலேசம் ஏற்பட்டது. இந்த அலங்காரம் எல்லாம் என்னத்திற்காக? நாளை முதல் ஆபரணம் ஒன்றும் அணிந்து கொள்ளக்கூடாது. இவற்றினால் என்ன பிரயோஜனம்? அழகு அதிகமாகி விடுகிறதா? இருக்கிற அழகு போதுமே என்றெல்லாம் சிந்தனைகள் தோன்றின. இப்போதே இதையெல்லாம் எடுத்து எரிந்து விடுகிறேனே என்று தலையில் சூடியிருந்த ஆபரணங்களை முதலில் எடுக்க போனாள். அப்போது திடீரென்று அவளுடைய தந்தையின் குரல், குந்தவி, இங்கே ஓடிவா என்று விரைந்து அழைத்தது காதில் விழுந்தது. தன்னை மறந்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்த குந்தவி திடுக்கிட்டு தந்தை இருந்த பக்கம் நோக்கினாள். அதோ பார் குந்தவி, சிவிகை வருகிறது, என் அருமை சிநேகிதர் வருகிறார், பல்லவ சேனாதிபதி வருகிறார், சலுக்கரை முறியடித்து புலிகேசியை கொன்ற மகாவீரர் வருகிறார். உறையூருக்கு நாம் இந்த சமயம் வந்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று. இவ்விதம் ஊரிலிருந்து உறவினர் வரக்கானும் சின்னஞ்சிறு குழந்தையை போல் சக்கரவர்த்தி அளவற்ற உற்சாகத்துடன் சொல்லிக்கொண்டே போனார். அவர் அவ்வளவு குதூகலம் கொண்டதை குந்தவி அதற்கு முன்னால் கண்டதே இல்லை. சிறிது நேரத்துக்கெல்லாம் சிவிகை தாமரை தடாகத்தின் அருகில் வந்துவிட்டது. மண்டபத்தில் சக்கரவர்த்தி நிற்பதை கண்டதும் ஏவலாளர் சிவிகையை விரைந்து கீழே இறக்கினார்கள். அந்த சிவிகையிலிருந்து தலையையும் முகத்தையும் நன்கு முண்டனம் செய்தவரும் விபூதி ருத்ராட்சதாரியுமான பெரியவர் ஒருவர் இறங்கினார். அவருடன் ஒரு மூதாட்டியும் இறங்கினார். அந்த பெரியவர் அரசே என்று சொல்லிக்கொண்டு மண்டபத்தை நோக்கி விரைந்து வந்தார்.
சக்கரவர்த்தியும் சேனாதிபதி என்று சொல்லிக்கொண்டு மண்டபத்திலிருந்து விரைவாக கீழே இறங்கி வந்தார். சற்று நேரம் ஒருவரை ஒருவர் பார்த்த வண்ணமாக கூப்பிய கரத்துடன் நின்றார்கள். இருவருடைய கண்களிலும் நீர் ததும்பியது. பிறகு ஏக காலத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் நெருங்கி வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். அப்போது இருவருடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருகி வழிந்து அருவியாக ஓடத் தொடங்கியது. இதற்கிடையில் சிவிகையில் இருந்து இறங்கிய மூதாட்டியை நோக்கி குந்தவி வந்தாள். அவருக்கு குந்தவி நமஸ்காரம் செய்ய எத்தனிக்க அந்த அம்மையார் அதற்கு இடங்கொடாமல் அவளை தம்முடன் சேர்த்து அணைத்து கொண்டு, குழந்தாய், பிறை சூடும் பெருமானுடைய அருளால் உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும். உன் மனதிற்கிசைந்த மணவாளனை அடைந்து தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய் என்று ஆசிர்வதித்தார். அவர் இவ்விதம் ஆசி கூறிய போது குந்தவியின் தேகத்தில் புலங்காகிதம் உண்டாயிற்று. பரஸ்பரம் ஆலிங்கனம் செய்து கொண்டு ஆனந்த கண்ணீர் சொரிந்த சக்கரவர்த்தியும் அவருடைய பழைய சேனாதிபதியும் சிறிது நேரத்துக்கெல்லாம் சற்று விலகி ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு நின்றார்கள். உறையூருக்கு நான் இச்சமயம் வந்தது எவ்வளவு அதிர்ஷ்டம்! இல்லாவிட்டால் உங்களை பார்த்திருக்க முடியாதல்லவா? நீங்கள்தான் என்னை அடியோடு மறந்து விட்டீர்கள். காஞ்சிக்கு வருவதே இல்லை என்றார் சக்கரவர்த்தி. அரசே, தங்களை நான் மறந்து விடுவதா? தென்னாட்டில் நான் தரிசித்த ஒவ்வொரு ஸ்தலத்திலும் தங்களுடைய நினைவு எனக்கு உண்டாயிற்று. இந்த திவ்ய கஷேத்திர யாத்திரையில் தாங்களும் என் கூட இல்லையே என்று எவ்வளவோ வருந்தினேன். கடைசியாக பழனி மலையில் எழுந்தருளியிருக்கும் ஆண்டவனை தரிசித்த போதும் தங்களுடைய நினைவுதான் எனக்கு. அவருடைய சந்நிதியில் நான் விரும்பியது உடனே நிறைவேறிவிட்டது. இங்கே வந்ததும் தங்களை பார்த்தேன். சேனாதிபதி, பிரபோ, என்னை அவ்விதம் அழைக்க வேண்டாம். பரஞ்சோதி, அது என் பூர்வ ஜன்ம பெயர். அதை இப்போது கேட்க பிடிக்கவில்லை. கேளும் சிவபக்தரே, அவ்வளவு பெருமைக்கு நான் உரியவன் அல்ல பிரபு. இன்று இந்நாட்டில் மகான்களான சிவபக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொண்டு புரியும் சிறு தொண்டன் நான். கேளும் சிறு தொண்டரே, நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், சொல்லுங்கள் அரசே. இந்த உலகத்தில் நான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் 2 பாக்கி இருக்கின்றன. அவற்றை முடித்துவிட்டால் நானும் உங்களைப் போல் துறவு பூண்டு ஸ்தல யாத்திரை தொடங்கி விடுவேன். ஆனால் உங்களைப் போல் தலையை முண்டனம் செய்து கொள்ள மாட்டேன். பார்த்தவர்கள் வசிஷ்டரோ விஸ்வாமித்திரரோ அல்லது அகஸ்திய முனிவர்தானோ என்று பிரமிக்கும்படியான ஜடாமகுடம் தரிப்பேன் என்று சொல்லி சக்கரவர்த்தி நகைக்க சிறு தொண்டரும் கூட நகைத்தார். அவ்விருவருடைய சிரிப்பின் ஒலியும் அந்தி நேரத்தில் கூட்டை நோக்கி பறந்த பறவைகளின் குரல்களுடன் கலந்து நாற்றிசையும் பரவி எதிரொலி செய்தன. நள்ளிரவில் அன்றிரவு ஏறக்குறைய 1:30 ஜாமம் ஆனபோது உறையூர் நகரில் நிசப்தம் குடிகொண்டது. வீதி முனைகளில் கல் தூண்களின் மேல் எரிந்து கொண்டிருந்த அகல் விளக்குகள் ஒவ்வொன்றாக மங்கி அணைய தொடங்கின. உறையூருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் இடையில் சென்ற காவேரி நதியின் மேல் காரிருள் படர்ந்திருந்தது. அன்று சுக்கிலபட்சத்து சதுர்த்தி. போதாதற்கு வானத்தை கருமேகங்கள் மூடியிருந்தன. 2 மழை தூறலும் விழுந்தது. அத்தகைய காரிருளில் காவேரி நதியின் ஓரமாக ஜலத்தை கிழித்து கொண்டு படகு செல்லும் சலசலப்பு சத்தம் கேட்டது. கொஞ்சம் உற்று பார்த்தோமானால் ஒரு சிறு படகு கிழக்கே இருந்து மேற்கே கரையோரமாக போவதை காணலாம். படகில் யாரோ ஒருவர் உட்கார்ந்திருப்பதும் மங்கலாக தெரிகிறது. கரையில் நின்ற வண்ணம் ஒருவர் படகை கயிற்றினால் இழுத்து கொண்டு போவதும் புலப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் நெருங்கி பார்த்தோமானால் அவர்கள் இருவரும் நமக்கு தெரிந்த புள்ளிகள்தான் என்பதை காண்கிறோம். வேறு யாரும் இல்லை. கரையிலிருந்து படகை இழுத்து கொண்டு போகிறவன் படகோட்டி பொன்னன். படகில் உட்கார்ந்திருப்பது வள்ளிதான். வள்ளியின் கையில் ஒரு சிறு கூடை இருக்கிறது. அதற்குள்ளே அகல் விளக்கு ஒன்று மினுக் மினுக்கென்று எரிகிறது. அது அணைந்து விடாமல் வள்ளி தன்னுடைய சேலை தலைப்பால் மறைத்து கொண்டு ஜாக்கிரதையாக எடுத்து வருகிறாள்.
அந்த இருட்டில் பிரவாகத்துக்கு எதிராக படகை மேற்கு நோக்கி இழுத்து கொண்டு போவது லேசான காரியமில்லை. வழியில் படித்துறைகளும் நதிக்கரை மண்டபங்களும் ஓங்கி வளர்ந்து ஆற்றில் கவிந்திருந்த விருட்சங்களும் குறுக்கிட்டன. ஆனாலும் பொன்னன் சிறிதும் தளர்ச்சியடையாமல் மேற்படி தடங்கல்களை எல்லாம் தாண்டி படகை இழுத்து கொண்டு போனான். படகுக்கு பின்னால் சுமார் 300 அடி தூரத்தில் ஒரு நெடிய உருவம் வந்து கொண்டிருந்தது. படகு நின்ற போதெல்லாம் அதுவும் நின்றது. படகு மேலே சென்றால் அதுவும் தொடர்ந்து வந்தது. கொஞ்சம் நெருங்கி பார்த்தால் இந்த உருவமும் நமக்கு தெரிந்த மனிதனின் உருவம்தான் என்பதை காண்கிறோம். ஆமாம், மாரப்ப பூபதி தான் அப்படி பொன்னனுடைய படகை நள்ளிரவில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் இன்னும் கொஞ்ச தூரத்தில் அதே நதிக்கரை ஓரமாக இன்னொரு உருவம் சத்தம் செய்யாமல் வந்து கொண்டிருந்தது. ஜடாமகுடம் தரித்த சந்நியாசியின் உருவம் அது. ஆம், போர்க்களத்தில் பார்த்திபனுக்கு வரமளித்தவரும் பொன்னன் குடிசையில் நாம் சந்தித்தவருமான அதே சிவனடியார்தான். ஏறக்குறைய நள்ளிரவு ஆன சமயத்தில் பொன்னன் படகை நிறுத்தி மிகவும் மெல்லிய குரலில், "வள்ளி, இறங்கு, வந்துவிட்டோம்" என்றான். அதே சமயத்தில் ஸ்ரீரங்கநாதரின் ஆலயத்தில் அர்த்தஜாம பூஜைக்குரிய மணி சத்தம் ஓம் என்று கிளம்பி நள்ளிரவின் நிசப்தத்தை மீறிக்கொண்டு வானவெளி எங்கும் வியாபித்து எதிரொலி செய்தது. பொன்னனுக்கும் வள்ளிக்கும் உடம்பு நடுங்கியிற்று. "நல்ல சகுனம் வள்ளி, காரியம் ஜெயந்தான், சீக்கிரம் இறங்கு" என்றான் பொன்னன். வள்ளி விளக்கு கூடையை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு படகிலிருந்து இறங்கினாள். பொன்னன் படகை அங்கிருந்த மரத்தின் வேரில் கட்டினான். பிறகு இருவரும் கரை மேல் ஏறினார்கள். அங்கே ஒரு நீண்ட மதிற்சுவர் இருந்தது. அந்த சுவரில் ஒரு வாசற்படி காணப்பட்டது. அதன் கதவு பூட்டியிருந்தது. பொன்னன் தன் மடியிலிருந்து ஒரு கொத்து சாவியை எடுத்து ஒரு சாவியினால் பூட்டை திறந்தான். இருவரும் கதவை தள்ளி கொண்டு உள்ளே பிரவேசித்தார்கள். கம் என்று செண்பகப்பூவின் நறுமணம் வந்தது. "பார்த்தாயா வள்ளி, செண்பகப்பூவின் வாசனையை? இந்த அரண்மனை தோட்டத்துக்குள் இதற்கு முன் நீ வந்தது கிடையாதே" என்றான். "இறையாதே" என்றாள் வள்ளி. பொன்னன் மறுபடியும் கதவை சாத்தி உட்புறம் தாளிட்டான். "பயப்படாதே, என் பின்னோடு வா. நீ சத்தம் போடுவதில் தான் எனக்கு பயம்." இருவரும் அந்த செண்பக தோட்டத்துக்குள் புகுந்து சென்றார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் அதே மதில் வாசற்படை அண்டை மாரப்ப பூபதி வந்தான். கதவின் வெளிப்புற நாதங்கியை இழுத்து மாட்டினான். பிறகு அவன் நதியில் இறங்கி பொன்னன் மரத்தின் வேரில் கட்டியிருந்த படகை அவிழ்த்து ஆற்றோடு மிதந்து போகும்படி இழுத்து விட்டான். பின்னர் மதிர் சுவர் ஓரமாக மிக விரைவாய் நடந்து சென்றான். படகு கரையோரமாக மிதந்து கொண்டு சிறிது தூரம் போயிற்று. அங்கே வந்து கொண்டிருந்த சிவனடியார் அதை பிடித்து நிறுத்தினார். நிறுத்திய இடத்துக்கு அருகில் இருந்த ஒரு பெரிய விருட்சத்தின் வேரில் அதை இழுத்து கட்டினார். மறுபடியும் மேல் நோக்கி சென்று அதே மதிர்ச்சுவரின் வாசற்படிக்கு வந்தார். மாரப்ப பூபதி இழுத்து போட்ட நாதங்கியை கலற்றி விட்டார். மீண்டும் திரும்பி சென்று படகு கட்டியிருந்த மரத்துக்கு பின்னால் அமர்ந்தார். அச்சமயம் நதியின் அக்கறையில் அநேக தீவர்த்திகளுடன் ஒரு கும்பல் காணப்பட்டது. சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த தீவர்த்திகள் நதியின் நடுமத்திக்கு வந்துவிட்டன. பல படகுகள் நதியை கடந்து வந்து கொண்டிருந்தன என்று தெரிந்தது. சிவனடியார் மறைந்திருந்த மரத்துக்கு சிறிது கிழக்கே படகுகள் கரைக்கு வந்து சேர்ந்தன. படகுகளிலிருந்து பலர் இறங்குகிறது தீவர்த்திகளின் ஜோதியில் தெரிந்தது. அவர்களில் சிறு தொண்டரும் அவர் மனைவியாரும் குந்தவி தேவியும் காணப்பட்டனர். சக்கரவர்த்தியின் பிரதிநிதியாக உறையூரை ஆண்டு வந்த தளபதி அச்சுதவர்மர் அவர்கள் எல்லாருக்கும் முன்னால் சென்றார். மற்ற பரிவாரங்களும் ஏவலாளர்களும் பின்னால் வந்தார்கள். ஸ்ரீரங்கநாதரின் அர்த்தஜாம ஆராதனையை தரிசித்து விட்டு திரும்பிய அந்த பக்தர் குழாத்தில் சக்கரவர்த்தி நரசிம்மவர்மரை மட்டும் காணவில்லை. காவிரி கரையை ஒளிமயமாக்கிய தீவர்த்திகளுடன் அந்த கும்பல் படகிலிருந்து கரையில் இறங்கிய போது சிவனடியார் தாம் இருந்த மரத்தின் மறைவில் இன்னும் நன்றாய் மறைந்து கொண்டு அசையாமல் நின்றார். அவர் மூச்சு விடும் சத்தம் கூட அப்போது கேட்கவில்லை. தீவர்த்திகளுடனே அந்த கும்பல் நகருக்குள் புகுந்து மறைந்த பிறகு
காவிரி நதி தீரத்தில் முன்னால் இருந்ததை விட அதிகமான கனந்தகாரம் குடிகொண்டது. சிவனடியார் மரத்தின் மறைவிலிருந்து மறுபடியும் வெளிவந்து நதிக்கரையில் படகின் அருகில் அமர்ந்தார். அந்த கார் இருளிலும் கூட மேற்கூறிய மதில் வாசலின் பக்கம் அவருடைய கண்கள் கூர்மையாக பார்த்தன. அவருடைய செவிகளும் கதவு திறக்கப்படும் சத்தத்தை எதிர்நோக்கி கூர்மையாய் கேட்கலாயின.